ஏன் வந்திருக்குன்னா என் தளபதி பார்க்கணும், என் தளபதி வரணும், எப்படி முதலமைச்சராய் வர வேணும். பெண்களுக்கான உரிமையை அவர்தான் பெற்று கொடுக்க முடியும். முதல்ல இந்த ஒயின் ஷாப்பை ஒழிக்கிறதுக்காக என் தளபதி வந்தே ஆக வேணும். ஒயின் ஷாப்பால சம்பாரிச்சு தின்னு 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 ஒவ்வொரு குடும்பத்தோட ரத்தத்தை குடிச்ச இந்த டிஎம்கேவை ஒழிக்க வேணும். அதுக்காக வருவாரு டிவிகே தலைவர். என் தலைவன் விஜய், என் அண்ணன், என் உடன்பிறவா சகோதரன் வந்தா இந்த ஒயின் ஷாப்பை ஒழிச்சா அவரு கோடான கோடி நன்றி. என்ன மாதிரி பெண்மணிகள், என்ன மாதிரி பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு நிக்கிற என்னோட ஆதங்கத்தை இங்க தெரிவிக்கிற. ஒயின் ஷாப்பை ஒழிக்கிற என் தலைவனால் மட்டுமே முடியும். பொறுக்கி திங்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் இடமே கிடையாது இந்த நாட்டுல. நன்றி நண்பா. என் தலைவனை எதிர்பார்த்து நிக்கிறேன். எவ்வளவு வெயிலா இருந்தாலும் எவ்வளவு மழையா இருந்தாலும் அதை நான் எதிர்த்து நிப்ப என் தலைவனை பாக்குறதுக்கோசரம். கொள்கையை உருவாக்குறதுதான் என் தலைவன் வந்து கொண்டிருக்கிறார். கொள்கைக்காகத்தான் என் தலைவன் வர்றாரு. கொள்கை மட்டும் வரல, இனிமேல் கொள்கையை உருவாக்கணும். இந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு கொள்கையை உருவாக்கணும். என்ன மாதிரி ஒரு பெண்மணிகளுக்காக ஒரு கொள்கையை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் என் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்ப கொள்கையை வச்சு பேசுறவங்க எல்லாம் யார் அந்த கொள்கையை பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க? இந்த கூட்டத்தை வச்சு சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க சார். சார் புரியுதுங்களா சார்? சாதாரணமா வந்த கூட்டம் இல்ல, இது கொடுத்து வந்த கூட்டம் இல்ல, இது தானா வந்த கூட்டம், எங்களுக்காக வந்த கூட்டம். என் தலைவனுக்காக இந்த கூட்டம் என்ன போதுமா? இன்னும் கூட்டம் வேணும். என் தலைவனுக்காக இப்ப சின்ன குழந்தைங்க, அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, நான் வந்து ஆகணுமா, ஒரே புடிவாதம். இந்த மாதிரி பாருங்க, வருங்கால தளபதி இவங்கெல்லாம், வருங்கால தளபதி எதிர்பார்த்து இருக்கிறவங்க, இவங்களோட நலனுக்காக என் தளபதி கொள்கையோட வர போறாரு. அவருதான் இந்த வருஷம் இந்த மாதிரி 26ல இருந்து எங்களுக்கு அப்ப ஆங்கிலேயத்துல இருந்து ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்தோம். இந்த அடிமையை போக்குறதுக்காக என் தலைவன் வருகிறார். என் தலைவன் வருவார். ஒரு நாள் மட்டும்தான் மக்களை பார்த்து பேசுறாரு, மத்த நாள் எல்லாம் அவரு அங்கேயே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஐயா எங்களை பத்தி தான் யோசிக்கிறாரு. யோசிச்சு இந்த சனிக்கிழமையாவது மக்களை பார்க்கலாம், நம்ம முகத்தை அவங்களுக்கு காட்டலாம். அப்பவாவது நம்ம மக்களை ஒரு ஆதங்கத்தை அவங்களை அடக்கிக்குவாங்க. நம்ம பார்க்காம விட்டுட்டா இன்னும் கொந்தளிப்பு அதிகமாயிரும். நம்மளுக்காக நம்ம மக்களுக்காக எதனாலும் செய்ய தயாரா இருக்கிற தலைவனுக்காக இதுக்காக பண்ணக்கூடாதா? சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.